ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்இஏ 2025க்கு கட் ஆஃப் மார்க். நான் இந்த காலேஜஸை சூஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வருஷத்துக்கான டீட்டெயில்ஸை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அதுக்கு இந்த கட் ஆஃப் மார்க் இருந்தால் தான் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஸோ அண்ட் மெஷின் லேர்னிங் அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் வந்து ஓசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா 193 மார்க் இருக்கணும். பிசியாக இருந்தீங்கன்னா 191.50 இருக்கணும். பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 191 இருக்கணும். எம்பிசியாக இருந்தீங்க அப்படின்னா 190.50 இருக்கணும். எஸ்சியாக இருந்தீங்க அப்படின்னா 179 இருக்கணும். எஸ்சிஏவாக இருந்தீங்கன்னா 163 இருக்கணும். எஸ்டியாக இருந்தால் 161 இருக்கணும். ஸோ இந்தந்த ரேங்க் பிரகாரம் அப்படின்ட்டு இருக்கு. அதையும் நீங்கள் தாராளமாக இதில் பார்த்துக்கோங்க. எந்த கம்யூனிட்டியும் நீங்கள் அந்த கட் ஆஃப் மார்க்கை வச்சு நீங்கள் தாராளமாக தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கை நீங்கள் சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் மெஷின் லேர்னிங் படிக்கணும் அப்படின்னா ஓசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா 185.50 மார்க் நீங்கள் எடுத்துருக்கணும். பிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா 183.50 மார்க் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 182 எடுத்துருக்கணும். எம்பிசியாக இருந்தீங்கன்னா 180.50 எடுத்துருக்கணும். எஸ்சியாக இருந்தீங்கன்னா 161.50 எடுத்துருக்கணும். எஸ்சிஏவாக இருந்தீங்கன்னா 133.50 எடுத்துருக்கணும். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் வந்து பிசியாக இருந்தீங்க அப்படின்னா 165 எடுத்துருக்கணும். ஓசியாக இருந்தீங்கன்னா 183 எடுத்துருக்கணும். பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 153.50 எடுத்துருக்கணும். எம்பிசியாக இருந்தீங்கன்னா 165 எடுத்துருக்கணும். எஸ்சியாக இருந்தீங்கன்னா 140 எடுத்துருக்கணும். எஸ்சிஏவாக இருந்தீங்க அப்படின்னா 125 எடுத்துருக்கணும். எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 123 எடுத்துருக்கணும். ஸோ ஹிந்துஸ்தான் காலேஜ்க்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க்குன்னு சொல்லிவிட்டு உங்கள் கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தாராளமாக இந்த கட் ஆஃப் மார்க்கை பார்த்துட்டு இந்த காலேஜஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதில் நீங்கள் ஓசியாக இருந்தீங்கன்னா 180.50 மார்க் எடுத்துருக்கணும். பிசியாக இருந்தீங்கன்னா 179 மார்க் எடுத்துருக்கணும். பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 174 எடுத்துருக்கணும். எம்பிசியாக இருந்தீங்கன்னா 175 எடுத்துருக்கணும். எஸ்சியாக இருந்தீங்க அப்படின்னா 131.50 எடுத்துருக்கணும். எஸ்சிஏவாக இருந்தீங்கன்னா 127.50 மார்க் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கொங்கு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அந்த காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணணும். அது கட் ஆஃப் மார்க் எவ்வளோன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஓசி எடுத்துட்டிங்கன்னா 178.50 எடுத்துக்கணும். பிசியாக இருந்தீங்கன்னா 177.50 எடுத்துருக்கணும். எம்பிசியாக இருந்தீங்கன்னா 173 எடுத்துருக்கணும். எஸ்சியாக இருந்தீங்கன்னா 125 எடுத்துருக்கணும். எஸ்சிஏவாக இருந்தீங்கன்னா 100.50 எடுத்துருக்கணும். ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஓசியாக இருந்தீங்கன்னா 177 கட் ஆஃப் மார்க் இருக்கணும். பிசியாக இருந்தீங்கன்னா 172 இருக்கணும். பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 171.50 இருக்கணும். எம்பிசியாக இருந்தீங்கன்னா 167 இருக்கணும். எஸ்சியாக இருந்தீங்கன்னா 140 இருக்கணும். எஸ்டியாக இருந்தீங்கன்னா 132 இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த காலேஜுக்கு வந்து எவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும் கட் ஆஃப் மார்க்கு, இல்லை எந்த காலேஜஸை சூஸ் பண்ணணுன்னு உங்களுக்கு தெரியல, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் உங்களுக்கு எதுனாலும் நீங்கள் தாராளமாக எங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். நாங்கள் தாராளமாக சப்போர்ட் பண்ணுவோம். எந்த வித ஃபீஸும் நாங்கள் வாங்குறதில்ல. ஸோ எந்த காலேஜ்க்கு எந்த கட் ஆஃப் மார்க்கு, எந்த காலேஜஸை சூஸ் பண்ணலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டாவாகட்டும் கவுன்சிலிங் கோட்டாவாகட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எங்களுக்கு கால் பண்ணலாம். Thank you for watching.